ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு, இப்போ இருக்கிற நிலைமைக்கு, இப்போ இருக்கிற பேண்டமிக் சிச்சுவேஷனுக்கு நமக்கு அதிகமாக தேவைப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை தாண்டி நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நமக்கு அதிகமாக தேவைப்படுது. அந்த ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளை எதிர்காலத்தை நோக்கி டிரைவ் பண்ணி கொண்டு போக போகுது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்புகளை வந்து இழந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு சைக்காலஜிக்கலாக நிறைய அஃபெக்ட் ஆகி நம்ம ஃபியூச்சர் வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பய உணர்வுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ வந்து நமக்கு நம்மளோட நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்மளோட நம்பிக்கையை நம்ம என்னென்ன மாதிரிலாம் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல போறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல் வெறுங்கிரி. ஸோ நாம் நம்ம லைஃப்பில் எது பண்ணுறதா இருந்தாலும், அதாவது நமக்கு தெரியாத விஷயங்களையும் நம்ம வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தாலும், அதில் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருந்துச்சுன்னா, நம்ம மேலே ஒரு செல்ஃப் பிலீஃப் அப்படிங்கிறது நமக்கு இருந்துச்சுன்னா, அந்த ஒரு விஷயத்தோட வெற்றி வாய்ப்புகளை நம்ம அதிகப்படுத்த முடியும். ஓகேவா? ஸோ வந்து இந்த ஒரு வீடியோவில் ஒரு 8 விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து அதை பற்றி நினச்சி பார்க்கறதா இருந்தாலும் சரி, அப்படி நீங்கள் பண்ணும் பட்சத்தில் உங்களோட ஹோப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஸோ வந்து மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் லுக் பேக் யுவர் பாஸ்ட், which means நீங்க உங்க லைஃப்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க உங்களோட பாஸ்ட்ல வந்து வெற்றி சூழ்நிலைகளை அடைஞ்சு வந்தீங்க அப்படிங்கறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நீங்க என்னென்ன மாதிரியான சிச்சுவேஷன்லாம் கடந்து வந்தீங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க முடியாதுன்னு நினைச்சு செஞ்சு காட்டி அதுல வெற்றி அடைஞ்சீங்க அப்படிங்கிற உங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரி கொஞ்சம் வந்து புரட்டி பாருங்க. நம்ம வந்து எப்படி அதை வெற்றி அடைஞ்சோம், நம்ம வந்து முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த விஷயத்துல நம்ம எப்படி சக்சஸ் ஆனோம் அப்படிங்கிற ஏதோ ஒரு நிகழ்வு வந்து உங்களோட லைஃப்ல நடந்துட்டு இருக்கும். நீங்க வந்து உங்களால முடியவே முடியாது அப்படின்ட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சிருந்திருப்பீங்க. அதுல வந்து வெற்றி அடைஞ்சு ஒரு சக்சஸ் அரோமாவை உங்களோட லைஃப்ல நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களோட லைஃப்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து எவ்வளவு வேணா ஃபெயிலியர் ஆகிக்கோங்க, எவ்வளவு வேணா தோத்து போங்க, அந்த மாதிரியான விஷயங்களை உங்களோட மைண்ட்ல போட்டுக்கிட்டு நமக்கு தான் வந்து இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, நம்ம தான் வந்து ஃபெயிலியர் ஆயிருமே அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் திங்கை வந்து உங்களோட மைண்ட்ல நீங்க இம்போஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு ஹோப்பை கண்டிப்பா கொடுக்கவே கொடுக்காது. நீங்க உங்களோட பாஸ்ட்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வெற்றி அடைஞ்சிங்களோ அதை கொஞ்சம் நினைவு கூர்ந்து அப்படி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளோட ஃபியூச்சர்ல நாம வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறத கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எண்ணங்களை கிளியர் பண்ணுங்க. உங்களோட மைண்டை வந்து ரெஃப்ரெஷ்டா வச்சுக்கோங்க. எப்போ உங்களோட எண்ணங்கள் வந்து கரெக்டா இருக்கும், எப்போ உங்களோட சிந்தனைகள் நீங்க என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறீங்க அப்படிங்கிறது உங்களோட மைண்ட்ல கரெக்டா இருக்கும், நீங்க கண்டிப்பா எதை பத்தியுமே பயப்பட மாட்டீங்க. யார் ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ண போறோம், அதாவது எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நான் இது இப்படிதான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாதவன் தான் எல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டு இருப்பானே தவிர, எனக்கு வந்து ஓகே இந்த மாதிரியான ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் என்னோட லைஃப்ல வந்துருச்சு, நான் இதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்குள்ள இருந்துச்சுனால எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருந்து பிறக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் தேர்ட் விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் லுக்கிங் ஃபார் தி தேர்ட் டோர். அதாவது ஃபர்ஸ்ட் டோர் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்ல எதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்மளை சுற்றி இருக்கவங்க ஒரு 99% ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்னே எதை நோக்கி போறாங்களோ அது வந்து ஃபர்ஸ்ட் டோர். செகண்ட் டோர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி வந்து நிறைய பணக்காரங்க இருப்பாங்க, நிறைய பில்லியனர்ஸ் இருப்பாங்க, அவங்க என்னென்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது செகண்ட் டோர்னு வச்சுக்கோங்க. தேர்ட் டோர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை மூடிக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருப்போம் தெரியுமா, அந்த ஒரு சொல்யூஷனை நோக்கி நம்ம போனோம்னா கண்டிப்பா அது மூலமா நமக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நமக்கு கடினம்னு நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா, அந்த ஒரு ஃபேஸை நாம எப்பவுமே சூஸ் பண்ணணும். அந்த ஒரு ஃபேஸை நாம சூஸ் பண்ணி போகும்போது தான் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் நாம ஓனா தெரிஞ்சுக்க முடியும். நாம வந்து அதிபயங்கரமா பாதிக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் நோக்கி எப்பவுமே போகவே கூடாது. பட் பிளைண்டா ஒரு டெசிஷனை நம்மளோட லைஃப்ல ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம எடுத்தா மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்துல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம கெயின் பண்ண முடியும். எல்லாருமே என்ன பண்றாங்களோ அந்த விஷயத்தை நானும் பண்ணிட்டு இருந்தேன்னா, எல்லாருமே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று சொல்யூஷன் எப்படி வந்து தேடுறாங்களோ அதே மாதிரி நானும் தேடி போனோம்னா கண்டிப்பா அதுக்கு கரெக்டான ஒரு தீர்வு அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் டிஃபரெண்டா யோசிக்கணும், அந்த ஒரு சொல்யூஷனை வேற மாதிரி எப்படியாச்சும் நான் தீர்க்க முடியுமா அப்படிங்கிறத நான் திங்க் பண்ணி பார்த்தேன்னா கண்டிப்பா எனக்கான ஒரு திருப்தி அப்படிங்கிறது அதுல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு ரிசல்ட் கூட எனக்கு கிடைக்கிறதுக்கு அது மூலமா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் சொல்ல வரேன். ஸோ வந்து லுக்கிங் ஃபார் தி தேர்ட் டோர் அதை வந்து எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. மற்றவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல எப்பவுமே யோசிக்காதீங்க. உங்களுக்குன்ட்டு ஒரு டிஃபரெண்டான ஒரு ஐடியா இருக்கு, உங்களுக்குன்ட்டு ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு தனித்துவத்தை வச்சு நீங்க உங்களுக்கான விஷயங்களை யோசிக்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபோர்த் விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்புட்ஸை வந்து கொஞ்சம் கவனிக்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட இன்புட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க வெளிப்புறத்துல இருந்து என்னென்ன மாதிரியான ஃபீட்ஸ்லாம் உங்களுக்குள்ள எடுத்துக்கிறீங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க என்னென்ன மாதிரிலாம் திங்க் பண்றீங்க அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது நிறைய வந்து நெகட்டிவ் திங்ஸ் இருக்கும், நிறைய வந்து ஒரு டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு வந்து நெகட்டிவிட்டி மட்டுமே கொடுக்குற பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புள் கிட்ட நீங்க வந்து பழகும்போது, அந்த மாதிரியான ஃபீட்ஸ் வந்து நீங்க தேடி போய் தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா அதனால உங்களுக்கு அந்த
ஹோப்லெஸ்ஸான ஒரு மைண்ட் செட் வந்து ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து உங்களோட ஃபீட்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்ஸை நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை கிரகிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக மானிட்டைஸ் பண்ணி எதெல்லாம் உங்களுக்கு நன்மை பயக்குமோ அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை விட்டு ஒழிக்கிற மனப்பாங்க நீங்கள் தான் உங்களுக்குள்ள வளர்த்துட்டாகணும். அண்ட் 5th விஷயம் வந்து கிரியேட் இஃப் அண்ட் தென் சினாரியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இஃப் அண்ட் தென்னா ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன், அதை நான் பண்ணனா என்ன ஆகும், பண்ணலனா என்ன ஆகும், ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு நல்ல விஷயம் நீங்கள் புக்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறத வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. புக்ஸ் படிச்சிங்கன்னா இதை நான் படித்தா என்ன ஆகும், படிக்கலனா என்ன ஆகும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்க. நீங்கள் வந்து கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கீங்கன்னா நான் இந்த கேம்ஸை விளையாடுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, இதை விளையாடலனா எனக்கு என்ன கிடைக்க போகுது, நான் வந்து இப்போ எனக்கான ஒரு விஷயங்களை எனக்கான ஒரு ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக அதை நான் ட்ரை பண்ணனா எனக்கு என்ன ஆகும், ட்ரை பண்ணலனா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க. அதை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு தெளிவு அப்படிங்கிறது பிறக்கும். எது நான் பண்ணால் கரெக்டாக இருக்கும், எது நான் பண்ணால் எனக்கு வந்து கரெக்டாக இருக்காது அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ வந்து எதுக்குமே வந்து ட்ராவ் பண்ணிட்டு நீங்கள் போகாதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு நிறைய சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது, இந்த இடத்துல வந்து நான் வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை அடிக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை நோக்கி நீங்கள் எப்பவுமே போகவே போகாதீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணிக்கிட்டு இதை பண்ணால் என்ன ஆகும், பண்ணலனா என்ன ஆகும், இதை பண்ணிட்டு இருக்கேன்னு இதனால் என்ன பிரச்சனைகள் வரும், இதை நான் பண்ணலனா என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்து இந்த ஒரு இஃப் அண்ட் தென் சினாரியோ உங்களோட லைஃப்ல எல்லாத்துக்கும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு தன்னம்பிக்கை, ஒரு ஹோப் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் 6th விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க தான் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் மோட்டிவேட்டர். நீங்க கண்டிப்பா உங்களை நீங்க தான் ஷேர் பண்ணிக்கணுமே தவிர மற்றவங்களோட மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சமயத்தில் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நானும் வந்து டெய்லி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஏதோ ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பூஸ்டப்பா இருந்துட்டு இருக்கும், ஒரு சில வீடியோஸ் வந்து ரொம்ப மொக்கையா இருந்துட்டு இருக்கும், உங்களுக்கே வந்து வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தும். பட் நீங்க உங்களுக்கான ஒரு தவறுகள்ல இருந்து நீங்க ஏதோ ஒரு தருணத்துல தோண்ட கிடந்தீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு தருணத்துல டவுன் ஆன மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துப்பீங்க தெரியுமா, இது என்னால் முடியும், கண்டிப்பாக என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட மனசாட்சி உங்களுக்கு பூஸ்டப்பை கொடுத்துச்சுன்னா அதை விட ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. மற்ற வெளிப்புறத்துலேருந்து யார் என்ன சொன்னாலும் அது உங்களோட காதில் விழுகவே விழுகாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட மோட்டிவேஷன் உங்களுக்கு தேவையே இல்லை. நீங்களே உங்களை வந்து செல்ஃப் பூஸ்டப் பண்ணிக்கிறீங்க, இவன் சொல்கிறதெல்லாம் நம்ம ஏன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனை உங்களுக்குள்ளே ஏற்பட்டு நீங்களே உங்களை வந்து சேரப் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்களை செய்கிறதுக்கு அது வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வெளிப்புறத்துலேருந்து ஒருத்தவங்க சொல்லணும், வெளிப்புறத்துலேருந்து யாராச்சும் எனக்கு மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்போக்கை விட்டுட்டு நீங்கள் உங்களை பூஸ்டப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் தான் உங்க கூட இருக்க போகிறீங்க. நானோ இந்த யூடியூபோ இல்லை மற்ற விஷயங்களோ கண்டிப்பாக உங்க கூட இருக்க போகிறது கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 7th விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபெயிலியர்ஸை வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஃபெயிலியர்ஸ்லேருந்து ஒரு ஃபீட்பேக்கை எடுத்துக்கிற ஒரு மனப்பக்குவத்தை எப்பவுமே வளர்த்துக்கோங்க. அதை நான் வந்து சொல்ல வரேன். யாராலையுமே வந்து ஒரு ஃபெயிலியரை அனுபவிக்காமல் கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் பார்த்து நோக்கி போகவே முடியாது. அந்த ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறது நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ், அந்த ஒரு வழி தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எடுத்த உடனே சக்ஸஸ் பார்த்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்டேபிளாக உங்களால் இருக்க முடியும்னு சொல்லவே முடியாது. நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து சீக்கிரமாக போயிட்டீங்கனாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுற மனப்பக்குவம் உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதை வந்து ஹேண்டில் பண்ணுற மனப்பக்குவம் இல்லைனாலே அந்த இடத்துல நீங்கள் வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்போ ரொம்ப உயரத்துக்கு போயிட்டு அங்கிருந்து கீழே விழுந்தீங்கன்னா மறுபடியும் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்க செய்யும். ஸோ வந்து நீங்கள் அந்த ஒரு வே ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு வே ஆஃப் சக்ஸஸில் நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு ஃபெயிலியர்ஸும் வந்து உங்களோட ஸ்டெப்பிங் ஸ்டோனை எடுத்துக்கோங்க. நீங்கள் அது மூலமாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் அதிலிருந்து ஒரு ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டு நான் இந்த தப்பை மறுபடியும் பண்ணக்கூடாது, நான் இந்த தப்பை பண்ணதுனால தான் இதில் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதிலிருந்து ஒரு ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டு அதை உங்களோட லைஃப்பில் பயன்படுத்தி உங்களுக்கான ஹோப்பை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலான ஒரு விஷயம், உங்களுக்கு ஹோப் வேணும்னா மற்றவங்களுக்கு ஹோப் கொடுக்க தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நான் இந்த சேனலை ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. நானும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ், நிறைய மோட்டிவேஷனல் குவேட்ஸ், நிறைய மோட்டிவேஷனல் புக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தேடி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ வந்து நல்லா திங்க் பண்ணேன், நமக்கு அது தேவைன்னா கண்டிப்பாக நாம அதை மற்றவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் அது நம்மளோட மைண்டில் நல்லா ஆழப்பதியும். நம்ம வந்து அதை தேடி போய் படிக்கிறதுக்கும் நாம் வந்து அதை கொடுத்து அது மூலமாக ஒரு உணர்வுகளை நாம் பெறத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்க செய்யுது. ஸோ எனக்குள்ள இந்த மோட்டிவேஷன் சேனல், இந்த ஒரு மோட்டிவேஷனை பற்றி நான் பேசுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் எனக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை எனக்குள்ள, அந்த ஒரு மென்டாலிட்டி, அந்த ஒரு மைண்ட் செட்டை எனக்குள்ள கொடுத்துருக்கணும். இந்த சேனலுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் பண்ணி தெரியுமா, ஒரு 10லேருந்து 15 பேர் ஆச்சும் தினசரி என்னோட வீடியோஸ் வந்து வரலனா மெசேஜ் பண்றதா இருக்கட்டும், இல்ல நேத்து ஏன் ப்ரோ வீடியோ போடல அப்படிங்கிற மாதிரி கேட்கறதா இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு வார்த்தைகள் தான் ஓகே, நம்மளோட வீடியோஸை பார்க்கறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஒரு 10 பேர் 20 பேரும் தினசரி என்னோட வீடியோஸை வந்து நான் போடுற வீடியோஸை வந்து ஒரு 200-300 பேர் பார்க்குறாங்கன்னா ஓகே, நமக்கு வந்து கான்ஸ்டன்டான ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உந்துதலை எனக்குள்ள நான் ஏற்படுத்திக்கிட்டு நான் வந்து கண்டினியூஸ் வீடியோஸ் போகிறதுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களுக்கு பூஸ்டப் கொடுக்குற ஒரு மென்டாலிட்டியை வளர்த்துக்கோங்க.
நீங்கள் மற்றவங்களுக்கு எதை கொடுக்குறீங்களோ அதை விட டபுள் மடங்காக நீங்கள் கொடுக்குற விஷயம் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஹோப் கொடுங்க, உங்களுக்கான ஹோப் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஸோ வந்து இந்த ஒரு 8 விஷயங்கள் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு சுய முன்னேற்றம், உங்களுக்கான ஒரு ஹோப் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருந்து பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் மற்றவங்களோட ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கவே வேணாம், மற்றவங்க பேச்சு நீங்கள் கேட்கவே வேணாம். ஸோ வந்து உங்களுக்குள்ளேயே அந்த ஹோப் அப்படிங்கிறது பிறக்கும். அப்படிங்கிறதுனால அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.